வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேம் டுப்பிள்னா என்ன அப்படிங்கிறது தான். பைத்தானில் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. பில்டிங் டேட்டா ஸ்ட்ரக்சர், லிஸ்ட், டுப்பிள், செட் அண்ட் டிக்ஷனரி. ஸோ டுப்பிளுக்கும் நேம் டுப்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பிகாஸ் டுப்பிள் அண்ட் நேம் டுப்பிள்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சேம். பட் அது எதுக்கு நேம் டுப்பிள் வந்துச்சு அப்படின்னா தெர் இஸ் அ மைனர் டிஃப்ரென்ஸ். ஒரு பர்பஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் நேம் டுப்பிள்ங்கிற கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. உங்களுக்கு டுப்பிளை பற்றி தெரியல அப்படின்னா, டுப்பிள் இஸ் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அரே லிஸ்ட் ஆர் செட் ஆஃப் எலமெண்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து டுப்பிள் வந்து மியூட்டபிள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டிப்பிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் டுப்பிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, I can able to create number of elements. If you try to print the element, what will happen? அது வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் இந்த லிஸ்ட் செட் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் இந்த எலிமெண்ட்ஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அதை வந்து நம்ம இம்யூட்டபிள் அப்படிம்போம். ஸோ லிஸ்ட்டும் இதே மாதிரி தான். செட் ஆஃப் எலமெண்ட்டை வந்து நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். மேபி என்ன மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதை டெலிட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். பட் டுப்பிள் அதை பண்ண முடியாது. பட் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன கேட்கலாம்னா, நேம் டுப்பிள்னா என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, டுப்பிளுக்கும் நேம் டுப்பிளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னப்பது? இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த 4 எலமெண்ட்டை வந்து என்ன நேம் ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பிளேஸோட நேமோ, அதோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்டோட நேம் ப்ளஸ் அதோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் ஒரு ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோன், ஒரு ஜென்ரல் டேர்மில் சொல்கிறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் மேபி ஐஃபோன் வச்சுக்கலாம். ஓகேவா? பட் அதே நேரத்தில் அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 50,000 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது, ஓகேவா, as a developer உங்களால் வந்து இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இந்த கோடில் நீங்கள் இன்னொரு பர்சன் வந்து பார்க்கும்போது, இந்த ஃபீல்டு வந்து இது ஃபோனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுதா, இல்லை வந்து பை நேமிங் கன்வென்ஷன் கேன் ஐடென்டிஃபை. நீங்கள் வந்து ஒரு இதை பார்க்கலாம். பட் ஓகே, ஐ டெல் யூ தி டிஃபரண்ட். மேபி ஒரு டிஃபரண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அது உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிட்டியோட பிளேஸ், அதோட ஹவுஸ், ப்ரைஸ், அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பெங்களூர், மேபி அதோட ஸ்கொயர் ஃபீட் 2018, அதோட மேபி ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இயர் வந்து 2020 அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ டெவலப்பர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட வேல்யூ ரிட்டர்ன் வருது. இப்போது இன்னொரு டெவலப்பர் வந்து பார்க்கும்போது, பெங்களூருங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது ஒரு சிட்டி பிளேஸ். பட் இந்த 2018 2020 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் ஏ டெவலப்பர் நீங்கள் யார் கோட் ரைட் பண்ணீங்களோ அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து 2018 பில்ட் ஆயிருக்கு, 2020 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஆஸ் ஏ டெவலப்பர்ஸ்க்கு தெரியும். மேபி நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கொடுக்கலாம். மீன்ஸ் கமெண்ட் செக்ஷன் மீன்ஸ் நீங்கள் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் சிட்டி, செகண்ட் பேராமீட்டர் அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்ணலாம். பட் ஒரு நீங்கள் சப்போஸ் ஆஸ் ஏ டெவலப்பர் நீங்கள் அந்த கமெண்ட் பார்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு இன்னொரு டெவலப்பர் வந்து செக் பண்ணும்போது அவங்களால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இந்த வேல்யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நேம் டுப்பிள்ங்கிற கான்செப்ட் வந்துச்சு. பட் மேபி உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். ஆஸ் ஏ நீங்கள் பைத்தான் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா, சேம் ப்ராப்ளம் நீங்கள் இதை வந்து டிக்ஷனரி சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டிக்ஷனரி வந்து கீ வேல்யூ பேர் ரெப்ரசன்டேஷன். இப்போ சேம் இதை வந்து சிட்டி, பெங்களூர், இயர் 2018, and square feet. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்ஷனரி ரெப்ரசென்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். பட் டிக்ஷனரிக்கும் டுப்பிள்ஸ்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிக்ஷனரி வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். மியூட்டபிள் அது வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த சிட்டியோட எலமெண்ட்டை வந்து நீங்கள் பெங்களூரில் இருந்து மேபி சென்னைன்னு சேஞ்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். பட் டுப்பிளில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நேம் டுப்பிளில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் டிக்ஷனரி அண்ட் டுப்பிள். என்ன மீன் பண்ணுறது அப்படின்னா, டுப்பிள் வந்து இம்யூட்டபிள். அந்த ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஒரு வேல்யூ வந்து அதோட கீ மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும்.
ஒரு டெவலப்பர்ஸோ இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க வேற ஒருத்தங்க வந்து அந்த கோடை பார்க்கும்போது அந்த வேல்யூ வந்து சிட்டியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லைன்னா இயரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு பார்க்கும்போது தெரியணும். ஸோ அதனால தான் நேம் டுப்பிள்ங்கிற கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் நேம் டுப்பில் கோடை ரைட் பண்ணுறேன், மேபி அது உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் நேம் டுப்பில் வந்து கலெக்ஷன் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் நேம் டுப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதோட சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹவுஸுங்கிற நேம் வச்சுக்கோங்க, ஹவுஸ். ஸோ அதில் என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி, ஓகேவா? இது ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் அசைன் பண்ணிக்கிங்க. ஓகே, ஓகேவா? சரி, நவ் நீங்கள் வந்து இப்போ வந்து டுப்பிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டுப்பிலையும் டிக்ஷனரியும் கம்பைன் பண்ண மாதிரிப்பட்ட ஒரு டிக்ளரேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணேன், ஓகேவா? டுப்பிளில் சிட்டி, இந்த வேல்யூ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அந்த ஆப்ஜெக்டில் வந்து உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த பெங்களூர் வந்து சிட்டியில் அசைனாக இருக்குது, இயர் வந்து 2018 இயரில் அசைனாக இருக்குது, அதேமாதிரி ஸ்கொயர் ஃபீட் 2020 வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் அசைனாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, அப்ஃப்ரண்ட் நீங்கள் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டீங்க இந்த நேம் டுப்பிளில். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து சிட்டியாக இருக்குது, செகண்ட் வேல்யூ யூஆர் அண்ட் தேர்ட் வேல்யூ ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் நோட்டேஷனை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி, ஓகேவா? பாருங்க, உங்களை நார்மல் ஆப்ஜெக்டில் வந்து நம்ம டாட் நோட்டேஷன் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் டுப்பிளோட மெயின் இம்ப்ளிமெண்டேஷன் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நேம் டுப்பிள் இம்யூட்டபிள் தான், பட் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம வேல்யூ வந்து அதோட ஒரு கீயை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணும், அதே நேரத்தில் அது இம்யூட்டபிளாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நேம் டுப்பிள்ங்கிற கான்செப்டை வந்து பைத்தானில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பிளேஸில் யூஸ் ஆகும். அது வந்து நீங்கள் கோட் ரைட் பண்ண எல்லா கோடுமே வந்து எல்லா பிளேஸ்லையும் யூஸ் ஆகும் அப்படி கிடையாது. பட் நீங்கள் ஒரு கோட் ரைட் பண்ணும்போது அதோட பர்பஸ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம். ஈவன் டுப்பில் வச்சும் கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபியூச்சர் ரெஃபர் பண்ண போகும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால தான் மெயின் ரீசனாக வந்து நேம் டுப்பிள்ங்கிற கான்செப்ட் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நேம் டுப்பிளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ். வில் see you in another video.